பரோட்டா, கிளி பரோட்டா, கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, பொரிச்ச பரோட்டா, சிலோன் பரோட்டா, மலபார் பரோட்டா, நூல் பரோட்டா, பால் பரோட்டா, வாழைப்பழ பரோட்டான்னு பரோட்டால எத்தனை வெரைட்டிங்க. பரோட்டா டிஷ்ல மட்டுமா இவ்வளவு வெரைட்டி இருக்கு? பேர்ல எவ்வளவு வெரைட்டி இருக்குங்க. பராட்டா, புரோட்டா, பரோட்டா, ஏன் பராத்தா அப்படின்னு வடநாட்டுல கூட இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த டிஷ்ஷோட பேர்லாம் சேர்த்தீங்கன்னா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஆலு பரோட்டா, கோபி பரோட்டா, முகல் பரோட்டா அப்படின்னு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குங்க. ஏகப்பட்ட வெரைட்டில இருக்கு பரோட்டா. பிரியாணிக்கு அப்புறமா தேசிய உணவா தேர்ந்தெடுக்க ஒரு தகுதியான உணவு அப்படின்னா அது பரோட்டா தான். அந்த பரோட்டாவுடைய கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பரோட்டா எங்க பிறந்துச்சு, எப்படி வளர்ந்துச்சு, எப்படி நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப்க்கு மாறுச்சு, அதே மாதிரி பரோட்டா ஃபேமஸ் ஆனதுக்கு அமெரிக்கா தான் காரணம். அது எப்படி, இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மைதாவில் எண்ணெய், முட்டை, பால் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு அதை மாவாக்கி நல்ல பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு 7 மணி நேரம் துணியை போட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் உருண்டை எடுத்து அதை நல்லா வீச்சுன்னு வீசி அடிச்சு சூப்பரா திரட்டி அதை ரோல் பண்ணி அதுக்கப்புறமா பரோட்டா போட்டு அதை அப்படியே சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சுட சுட அப்படியே சைட்ல டச்சுக்குன்னு அடிச்சு தள்ளிட்டு டேபிளுக்கு வந்ததுக்கு அப்புறமா சால்னா ஊத்தி அடிச்சோன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பரோட்டா சாப்பிடணும்னா எவ்வளவு சொத்தா வேணாலும் எழுதி தரலாம். ஆனா எழுதி தரத்துக்கு சொத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படிங்கிறதுனால பரோட்டாவோட கதைக்கு இப்ப நம்ம போகலாம். பரோட்டா அப்படிங்கிறது ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆனா இது எல்லாமே ஒவ்வொரு ஏரியாக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க மதுரை பக்கம் போனீங்கன்னா பன் பரோட்டா தான் ஃபேமஸ். பர்கர் மாதிரியே இருக்கும் பாக்கிறதுக்கு. அது அப்படியே எடுத்து சாப்பிட்றதே தனி சுவைதான். இதே நீங்க விருதுநகர் பக்கம் போனீங்க, தூத்துக்குடி பக்கம் போனீங்க அப்படின்னா பொரிச்ச பரோட்டா தான் அங்க கை தேர்ந்த ஒண்ணு. எங்கடா நல்ல பொரிச்ச பரோட்டா கடை இருக்கு அப்படின்னு தேடி போய் சாப்பிட்றவங்களாம் இங்க இருக்காங்க. அப்படியே நீங்க பார்டரை தாண்டி கேரளா பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க மலபார் பரோட்டாங்கிறது ஃபேமஸ். பார்டர்னதும் மறந்துட்டேன் பாருங்க. பார்டர் பரோட்டா கடை டேஸ்ட் எப்படி இருக்கும், வேற லெவலுக்கு இருக்கும்ல. அப்படியே தாண்டி மறுபடியும் நம்ம மதுரை பக்கம் வந்தீங்கன்னா மதுரையில பன் பரோட்டான்னு இல்ல பரோட்டா ஃபேமஸ் தான். எங்க போனாலும் உங்களுக்கு பரோட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். சென்னை மட்டும் எனக்கு குறைஞ்சதா? சென்னை பக்கம் வந்தீங்கன்னாலும் எல்லா ஊர் பரோட்டாவும் எல்லா ஏரியாலையும் வேற கடையிலே வித்தியாசமா நமக்கு கிடைக்கும். ஆனா தப்பி தவறி கூட சேலம் நாமக்கல் பக்கம் போயிடாதீங்க, பரோட்டாவுக்கு தேங்காய் சட்னி தராங்க. பரோட்டாக்கு எத்தனை சைடிஸ் இருந்தாலும் இந்த தேங்காய் சட்னி சாப்பிட்றது தனி ரகம் தான். பரோட்டா மட்டும் இல்லைங்க, அந்த பரோட்டாவை எப்படி சர்வ் பண்றாங்க அப்படிங்கிறதுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க மதுரை பக்கம் போனீங்க அப்படின்னா பரோட்டாவை சூடா அப்படியே கல்ல இருந்து எடுக்கும் போதே நச்சுன்னு ஒரு வாட்டி தட்டி தருவாரு மாஸ்டர். அதுக்கப்புறம் சர்வர் வருவார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாருன்னா இலையில பிச்சு போட்டு அதுல சால்னாவை ஊத்துருவாரு. சால்னாவை ஊத்துனதுமே நம்ம சாப்பிட்டுறணும். பிச்சு போடல அப்படின்னா அதுக்கு ஒரு சண்டை வரும் பாருங்க, சால்னா ஊத்தல அப்படின்னா அதுக்கு ஒரு சண்டை வரும். இதெல்லாம் வெட்டுக்குத்தான கதையெல்லாம் கூட இருக்கு. அதே நீங்கள் தூத்துக்குடி பக்கம் போனீங்க அப்படின்னா பரோட்டாவை பிச்சு போட்டு அதில் 3 வெரைட்டியில் சால்னாவை, கோழிக்கறி சால்னா, மட்டன் கறி சால்னா அப்படின்னு 3 வெரைட்டியில் சால்னாவை ஊற்றி தான் உங்களுக்கு பொரிச்ச பரோட்டா அப்படிங்கிறதே சர்வ் பண்ணுவாங்க. சென்னை பக்கம் அப்படியே வந்தோம் அப்படின்னா பரோட்டா கிடைச்சிரும், ஆனால் சால்னா கிடைக்க ரொம்ப கஷ்டப்படணும். சால்னாவை ஊத்தியா அப்படின்னு கெஞ்சி ஊற்ற வேண்டியதா இருக்கும். சால்னா வச்சுட்டு போ. இப்படி பரோட்டா அப்படிங்கிறது தமிழர்கள் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, கேரளாலையும் அது ரொம்ப அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருக்கு. எந்த அளவுக்கு அங்க அதிகம் அப்படின்னா கேரளா டே அப்படின்னு ஒரு டே அவங்க கொண்டாடுவாங்க. அந்த டேல பரோட்டாவை ரொம்ப ஸ்பெஷலா அவங்க செஞ்சு சாப்பிடுறாங்க. அதனாலதான் பிபிசி ஒரு வாட்டி கேரளா டேவை கொண்டாடுற ஒரு டைம்ல பரோட்டா ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு எபிசோடே பண்ணாங்க. அந்த அளவுக்கு கேரளா பரோட்டாவுக்கு ஃபேமஸ். பரோட்டானா கேரளா தான், பரோட்டா பிறந்ததே கேரளா தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேரளா மக்கள் போயிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே பரோட்டாங்கிறது கேரளால தான் உருவாச்சா, தமிழ்நாட்டுல இருந்து பிறக்கலையா, தமிழர்களுக்கு அதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நாம கேள்வி கேட்டோம்னா ஆக்சுவலா அதுல ஏகப்பட்ட குழப்பம் அப்படிங்கிறது இருக்கு. சவுத் இந்தியால பரோட்டா அப்படிங்கிறது நூலா வர மாதிரியான ஒரு டைப்ல நாம செய்யறோம். அதாவது மாவை நல்லா ரோல் பண்ணி லேயரா உருவாக்கி அதுக்கப்புறமா அதை சுட்டு நம்ம சாப்பிடுறோம். இதுவே நார்த் இந்தியா போனோம் அப்படின்னா அதுவும் இதே மாதிரியான மேட்டர் தான். ஆனா அது அதிகமா ஸ்டஃபிங் மட்டும் உள்ள வச்சு அதை வந்து செய்வாங்க. அதாவது ஆலு பரோட்டா, கோபி பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்குல ஸ்டஃப் செய்யக்கூடிய பரோட்டா, அந்த மாதிரியான பரோட்டா அங்க வரும். அது அவங்க பரோட்டா பாரத்தா அப்படின்னு சொல்றாங்க. நாம இங்க சேர்வா இல்ல அப்படின்னா சேர்த்துக்கவே மாட்டோம்ல பரோட்டாவை. ஆனா அவங்க சேர்வாங்கிற கான்செப்டுக்குள்ளேயே போலங்க. வெண்ணெய் அப்படி இல்லைன்னா தயிர் தொட்டு சாப்பிடுறாங்க அங்க பரோட்டாவை. அதுதான் அவங்களுக்கு மெயின் சைட் டிஷ்ஷாவே இருக்கு.
எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. அதே மாதிரி இந்த பராத்தால இருந்து தான் உங்க பரோட்டாவே வந்துச்சு அப்படின்னு அவங்க உரிமை கொண்டாடுறாங்க. அதுலயும் குறிப்பா பஞ்சாப்காரவங்க தான் நாங்க தான் பராத்தாவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாபி தாபாலாம் நீங்க போனதுல எங்க போனாலும் உங்களுக்கு பராத்தா தானே கொடுக்குறாங்க, அங்க இருந்து தான் அது இங்க வந்தது அப்படின்னு சொல்றவங்க அவங்க. சோ 3 பக்கத்துல இருந்தும் இந்த பராத்தாவுக்கு பரோட்டாவுக்கு ஏகப்பட்ட சண்டை அப்படிங்கிறது நடக்குது. இந்த பவர் போட்டிக்கு தயாரா? என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா? அவன் அப்படியே வெட்டிடுறேன். ஏதோ பண்ணு திங்கிற போட்டிமா நானும் கலந்துக்கிறேன்றான். அதனால இது யாருக்கு சொந்தங்கிறதுல இன்னும் சரியான முடிவுக்கு நம்மளால வர முடியல. சரி, யாருக்கு தான் சொந்தம் அப்படின்ற தேடல நம்ம போனோம்னா இன்ட்ரெஸ்டிங்கான பல ஹிஸ்டரிஸ் நமக்கு கிடைக்குது. பொதுவா இந்தியன் பிரெட்ஸ் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் இங்க நமக்கு பயணிச்சுட்டு வந்துச்சு. ரொட்டி, நான், சப்பாத்தி, குல்ச்சா அப்படின்னு இது எல்லாமே நமக்கு மிடில் ஈஸ்ட், அதாவது மத்திய கிழக்குல இருந்து இந்தியா நோக்கி பயணிச்சு வந்த உணவு வகைகள். கிட்டத்தட்ட பரோட்டாவும் அதே மாதிரியான டைப்ல இருக்கக்கூடிய ஒரு பிரெட் தான். அப்படி பார்த்தா மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் இங்க வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி வந்திருக்குமா அப்படிங்கறத நம்ம தேட ஆரம்பிப்போம். சரி, இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரெட்ஸ் எதெல்லாம் பரோட்டா மாதிரி இருக்கு, செய்முறையிலயும் பரோட்டா மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம தேடணும். அப்படி தேடி பார்க்கும்போது அதுல ஒரு சில டிஷஸ் நமக்கு மாட்டுது. மாலாவாச் அப்படிங்கிற ஒரு பிரெட் வெரைட்டிங்கிறது கிட்டத்தட்ட பரோட்டா செய்யற மாதிரி இருக்கு. மாவை நல்லா அடிச்சு அப்படியே கர்ச்சீஃப் மாதிரி மாத்திட்டு அதை நல்லா ரோல் பண்ணி லேயரா மாத்தி அதுக்கப்புறமா இந்த டிஷ் செய்யறாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் குபூஸ் முஹல்லா மாதிரியான டிஷ் அதெல்லாமும் வருது. இந்த டிஷ் எல்லாம் ரொம்ப பழமையான காலத்துல இருந்தே அங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மாலாவாச் டிஷ் இது ஏமன் நாட்டுல இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிரெட் வெரைட்டி. குறிப்பா ஏமன் நாட்டுல இருக்கக்கூடிய யூதர்கள் இத மெயின் டிஷ்ஷாவே இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரியான பிரெட்ஸை சாப்பிடக்கூடிய வழக்கம்ங்கிறது ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒண்ணு. பைபிள்ல கூட இதை பத்தின குறிப்புகள் வரும். ஏன் தனியா பிரெட்டுக்குன்னே ஒரு பண்டிகை எல்லாம் கூட கொண்டாடுவாங்க. பஸ்கா பண்டிகை அப்படிங்கறதெல்லாம் அந்த பண்டிகை தான். சோ பரோட்டாவோட செய்முறை மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிஷஸ்லாம் அதுக்கப்புறமா காலப்போக்குல பரோட்டாவா பராத்தாவா இந்தியாவுக்குள்ள பயணிச்சு வந்திருக்கும். இந்தியாவுக்குள்ள இந்த பரோட்டாங்கிறது வந்திருக்கு. ஆனா எது வழியா வந்துச்சு? நார்த் சைடு மூலமா இல்ல சவுத் மூலியமாவா? சவுத்ல இருந்து நார்த்துக்கு பயணிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு வருது. இந்த கேள்விக்கான பதில் பரோட்டா அப்படிங்கிற பேர்ல இருந்து கிடைக்குதா அப்படிங்கறத தேடலாம். பரோட்டா அப்படிங்கிறது பராத்தா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பராத்தா அப்படிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வார்த்தையில இருந்து வந்த ஒண்ணு. பராத் அப்படின்னா பல லேயர்ஸ் அப்படின்னு அர்த்தம், பல அடுக்குகள் கொண்டது அப்படின்னு அர்த்தம். அட்டா அப்படிங்கிறது மாவை குறிக்குது. ஸோ பல லேயர்ஸ் கொண்ட மாவால உருவாக்கப்பட்ட ஒரு டிஷ் அப்படிங்கிறது தான் பரோட்டான்னு வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த பரத்தா அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் வேற வேற ஃபார்ம் எடுக்குது. இன்னைக்குமே பல இடங்கள்ல அப்படிதான் வந்து பயன்பாட்டுல இருக்கு. இந்த பேரை வச்சு உறுதியா நார்த் இந்தியால இருந்து தான் பரத்தா வந்திருக்குமா அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல பயன்பாட்டுல இருக்க ஒரு சில பிரெட் வெரைட்டிஸோட பேர்கள் கிட்டத்தட்ட இந்த பரோட்டாங்கிற சவுண்டுக்கு இணையா இருக்கிற ஒலி அமைப்பை பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஊஸ்பெக் காட்லமா பட்டீர் அப்படிங்கிற ஒரு பிரெட்டை சொல்லலாம். இதுவும் பார்க்கிறதுக்கு பரோட்டா மாதிரியே தான் இருக்கும். இந்த பட்டீர் அப்படிங்கிறது பட்டீர் பிரெட் வெரைட்டிஸை குறிக்கும் வார்த்தை. இந்த பட்டீர்ங்கிற சொல்ல இருந்து கூட பரோட்டா அப்படிங்கிற சொல் பிறந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தென்னிந்திய நிலப்பரப்பு ரொம்ப காலங்களுக்கு முன்னாடியே, அதாவது நார்த் இந்தியாவோட மிடில் ஈஸ்டுக்கு கனெக்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே வணிக தொடர்பு இருந்திருக்கு. தமிழர்கள் கிரேக்கர்களோடையும் அரேபியர்களோடையும் வணிகம் செஞ்சதுக்கான தடயங்கள் நிறையவே இருக்கு. சங்க இலக்கிய குறிப்புகளும் இருக்கு. அதே மாதிரி சேரர்களுடைய காலகட்டத்தில இருந்தே மலபார் பகுதியில, அதாவது கேரள பகுதியில இருந்து ட்ரேட் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு அதிகமாவே நடந்திருக்கு. அந்த வணிக பாதை மூலமா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய வணிகர்கள் இந்த பரோட்டாங்கிற உணவை கேரளா பகுதிக்கு எடுத்துட்டு வந்திருக்கலாம். அங்க இருந்து தென்னிந்திய பகுதிகளுக்கு வந்திருக்கலாம். அதுக்கப்புறமா காலப்போக்குல நார்த் இந்தியாவுக்கும் பரவி இருக்கலாம். ஆனா இல்ல வட இந்தியா வழியா தான் இந்த பரோட்டா வந்திருக்கும். குறிப்பா அரேபிய பகுதிகள்ல இருந்து இந்திய தீபகற்பத்துக்குள்ள படையெடுத்து வந்த அரேபியர்கள் மூலமா ஏகப்பட்ட உணவுகள் நமக்கு வந்திருக்கு. அதுல பரோட்டாவும் ஒன்னும். குறிப்பா முகலாயர்களுடைய காலகட்டத்துல இந்த பராத்தா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா மாறுச்சு. ஏன்னா அரசர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுல இந்த பராத்தா அப்படிங்கிறது இருந்திருக்கு. குறிப்பா டாக்காய் பராத்தாவுக்கு அவங்க அடிமையாவே இருந்திருக்காங்க. இந்த டாக்காய் பராத்தா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தலைநகரமாகிய டாக்கா பகுதியில உருவான ஒரு பராத்தா வகை. இந்த பராத்தா எப்படி செய்வாங்க அப்படின்னா நம்ம ஊர் பராட்டா மாதிரியே தான் அழகா நல்ல மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரோல் பண்ணிட்டு செய்வாங்க. ஆனா அந்த டிஷ்ஷோடைய ஷேப்புங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ரோஜா
ரோஜா பூ மாதிரி இருக்கும். உள்ள ஒரு குழி இருக்கும். அதை அப்படியே பூரி சுடுற மாதிரி எண்ணெயில போட்டு பொரிச்சு அதை வெளியில எடுப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் விருதுநகர் பரோட்டா மாதிரி தான் அது. அட அதெல்லாம் இல்லப்பா, நம்ம ஊர் பொரிச்ச பரோட்டாவை தான் டாக்காக்காரன் காப்பி அடிச்சிருக்கான், அதுதான் முகலாயர்கள் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல பஞ்சாப்காரவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் பராத்தாங்கிறது வந்துச்சு. ஆனா யார் மூலமா வந்ததுன்னா எங்க மூலமா தான் வந்துச்சு. பஞ்சாப் வழியா பராத்தா இந்தியாவில டிராவல் ஆச்சு அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பராட்டாங்கிற பரோட்டாங்கிறது எங்க இருந்து வந்துச்சு, அதாவது நார்த் சைடு வழியா இந்தியாவுக்கு வந்துச்சா இல்ல சவுத் சைடு வழியா இந்தியாவுக்கு வந்துச்சா அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும், இந்த பரோட்டாங்கிறதோட பிறப்பிடம் மிடில் ஈஸ்ட் தான். ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? மிடில் ஈஸ்ட்ல உருவான இந்த டிஷ் ரொம்ப வெர்சடைலா இருந்திருக்கு. யார் வேணாலும் அதை ஈஸியா அவங்களுக்கு ஏத்த ஷேப்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய குசைனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க கூடிய ஒரு ஃபார்மேட்குள்ள அது இருந்திருக்கு. அதுதான் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விதமா உருவாக்கி இருக்காங்க. அப்படிதான் மலபார் பரோட்டா மாதிரியான பல வெரைட்டிஸ் உருவாகி இருக்கு. ஆனா இந்த வெரைட்டிஸ்லாம் எப்போ அதிகமா உருவாச்சு, அது 19ஆம் நூற்றாண்டுல தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரோட்டா அப்படிங்கிறது ஒரு லிமிட்டடான ஒரு டிஷ்ஷா தான் இருந்திருக்கு. குறிப்பா வட இந்தியாவில தான் இந்த பரோட்டா அப்படிங்கிறது அதிகமாவே சாப்பிட்டு இருக்காங்க. தென்னிந்திய பகுதியில இதோட பயன்பாடுங்கிறது குறைவா தான் இருந்திருக்கு. பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள்ல தான் பரோட்டால ஸ்டஃபிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. அது எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னா, மிச்சம் இருந்த காய்கறிகளை மறுநாள் பரோட்டாக்குள்ள ஸ்டஃப் பண்ணி ஆக்சிடென்டலா உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிராமங்கள்ல மிச்சமா இருக்கிற உருளைக்கிழங்க அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுநாள் அந்த பரோட்டாக்குள்ள ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டிருக்காங்க. இந்த பழக்கம் தான் அதுக்கப்புறமா வெவ்வேறு விதமா பராத்தாக்களை உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. சவுத் சைட்ல தான் 18ஆம் நூற்றாண்டுல இந்த பரோட்டா அப்படிங்கிறது வெவ்வேறு வெரைட்டில இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தா பிரிட்டிஷ் பேரரசு தன்னுடைய ஆளுகை கீழே கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு பாதி உலகத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா முழுமையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. சிலோனும் கூட அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. அந்த சமயத்துல பிரிட்டிஷ் இங்க பெரிய அளவுக்கு லாபம் தரக்கூடிய கார்ப்ஸ் எது அப்படின்னு பார்த்து அதெல்லாம் இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதிகளில் பயிரிட ஆரம்பிச்சாங்க. அப்படி உருவான முக்கியமான பிளான்டேஷன் தான் டீ பிளான்டேஷன். இன்னைக்கு நமக்கு முக்குக்கு முக்கு டீ கடை இருக்கு. டீய தேடி தேடி போய் நம்ம சாப்பிடுறோம். ஒரு நாளைக்கு 5ல இருந்து 6 டீக்கு அடிச்சு தள்ளுறோம். ஆனா ஒரு கட்டத்துல டீ அப்படிங்கிற அந்த விஷயம் ரொம்ப காஸ்ட்லியான ஒன்னா இருந்திருக்கு. எல்லாரும் பருகிறதுக்கு கூடிய ஒன்னா இன்னைக்கு மாறி இருக்கிறதுக்கு காரணம் பிரிட்டிஷ்காரங்க தான். அவங்க உருவாக்கின தேயிலை தோட்டங்கள் தான். ஆனா அந்த தேயிலை தோட்டங்களுக்கு கதைகள் அப்படிங்கிறது ரொம்ப வலி மிகுந்தது. தேநீருடைய அந்த நிறத்துக்கும் சுவைக்கும் பின்னாடி பல வலிகளும் கண்ணீர்களும் ரத்தமும் சிந்தின வரலாறு இருக்கு. இப்படி பிரிட்டிஷோட கட்டுப்பாடுல இருந்த சிலோன்ல இருந்த தேயிலை தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்கு இங்க இருந்து, அதாவது இந்திய பரப்புல இருந்து கூலி ஆட்களை வந்து சிலோனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கேரளாவுடைய மலபார் பகுதியில இருந்தும் தேயிலை தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு தொழிலாளர்களை அழைச்சிட்டு போகப்பட்டார்கள். அப்படி போன அந்த தொழிலாளர்கள் பரோட்டாவை அங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்படி அறிமுகமான இந்த பரோட்டாவை சிலோன் மக்கள் அவங்களோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி உருமாத்துறாங்க. அதுதான் சிலோன் பரோட்டா. சிலோன் பரோட்டா அப்படிங்கிறது வட இந்தியாவில பழக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரியான ஒரு மேட்டர் தான். ஆனா என்னன்னா, நாம செய்யற மாதிரியான பரோட்டா ஸ்டைல்ல அதை செஞ்சிருப்பாங்க. அதாவது நாம எப்படி பரோட்டா மாவை பிசைஞ்சி ரோல் ஆக்கி பரோட்டா செய்யறோமோ அதே மாதிரி பரோட்டாக்குள்ள கறியை வச்சு ஸ்டஃப் பண்ணிருப்பாங்க. சிக்கன் கொத்து இல்லனா மட்டன் கொத்து சேர்த்து இந்த பரோட்டாவை உருவாக்குவாங்க. சிலோன் பரோட்டாவுடைய சுவை அப்படிங்கிறது தமிழர்களுக்கு அங்க பரிச்சயம் ஆகுது. அதாவது தமிழ்நாட்டுல இருந்து அங்க வேலை செய்வதற்காக போன தமிழர்களுக்கு பரிச்சயம் ஆகுது. அதுல ஒரு சில பேர் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வராங்க. அப்படி திரும்பி வரும்போது அதுல பல பேர் வந்து தூத்துக்குடி துறைமுகத்துல வேலை செய்றாங்க. அந்த தொழிலாளர்கள் இதே மாதிரியான பரோட்டாவை அங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அப்படி உருவாக்குன அந்த பரோட்டாவை பொரிச்சு சாப்பிட்டா என்ன அப்படின்னு பொரிச்சு ட்ரை பண்றாங்க. அதுதான் பொரிச்ச பரோட்டா. அதே மாதிரிதான் மதுரைக்கும் கூலி தொழிலாளர்கள் மூலமா பரோட்டா அப்படிங்கிறது பயணிக்குது. அங்க போனப்போ அந்த பரோட்டா இன்னொரு வடிவத்தை எடுக்குது. இன்னும் கொஞ்சம் அழுத்தமா, அதாவது திக்கா மாவை தயார் பண்ணி அந்த பரோட்டாவை செய்யறாங்க. அதுதான் பன் பரோட்டாவை உருவாகுது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் பரோட்டா போக போக ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு புது பரோட்டாக்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் பிரிட்டிஷுடைய ஆட்சி காலகட்டத்துல கூலி தொழில் செய்வதற்கு பல இடங்களுக்கு இந்த மக்கள் அழைச்சிட்டு போகப்பட்டாங்க. குறிப்பா தமிழர்கள் அழைச்சிட்டு போகப்பட்டாங்க. அதாவது ரப்பர் பிளான்டேஷன்ல வேலை செய்வதற்கு, டீ பிளான்டேஷன்ல
வேலை செய்யறதுக்கு பனானா பிளான்டேஷன்ல வேலை செய்ய அப்படின்னு ஒப்பந்த தொழிலாளர்களை அழைச்சிட்டு போனாங்க. அப்படி போனவங்க இதே பரோட்டாவை எடுத்துட்டு போய் அங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனப்போ பரோட்டாவுக்கே இருக்கிற தன்மையோட பரோட்டாங்கிறது அங்க ஒவ்வொரு வடிவத்தை எடுக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர், ட்ரினிடாடிலாம் ஒவ்வொரு வகையான பரோட்டாங்கிறது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கப்பூர்ல ரொட்டி கனாய் அப்படிங்கிற இந்த பரோட்டாவை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பரோட்டால கெனாய் அப்படிங்கிற அந்த வார்த்தை சென்னை தான் குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே பரோட்டா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஷ் தான். அங்க வேறு விதத்துல இதை செய்யறாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர்ல இன்னொரு பரோட்டாங்கிறது ரொம்பவே ஃபேமஸ். அதுதான் ஐஸ் பரோட்டா. பரோட்டாக்குள்ள ஐஸ்கிரீமை வச்சு திணிச்சு சாப்பிட்றாங்க. இது லேட்டஸ்ட் வெரைட்டியா வந்திருக்கு. அடுத்ததா கேரளா அப்புறம் நாகர்கோவில் எல்லாம் ஃபேமஸா இருக்கக்கூடிய நூல் பரோட்டா. இந்த நூல் பரோட்டாவும் வேற ஒரு வடிவத்துல இதே சோத்திஸ் நாடுகள்ல பயன்பாட்டுல இருக்கு. இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள்ல பயன்பாட்டுல இருக்கு. அங்க இந்த பரோட்டாக்கள் எல்லாமே பரோட்டா, பிராட்டா, ஆயில் ரொட்டி அப்படிங்கறதெல்லாம் பெயர். இதுல ட்ரினாட்டில மட்டும் பஸ்அப் ஷட் அப்படிங்கிற பேரு வித்தியாசமா இருக்கு. பாக்கிறதுக்கு கசக்கி போட்ட சட்டை மாதிரியே இருக்கும் அப்படிங்கறதால அதை குறிக்கிற மாதிரி இந்த பேரை வச்சிருக்காங்க. ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவ்வளவு வெரைட்டில பரோட்டா இருக்கு இல்லையா, இதுல பல வெரைட்டிஸ்லாம் ரொம்ப காலமா 18ஆம் நூற்றாண்டுல இருந்தே செய்யக்கூடிய ஒண்ணா இருக்கு. ஆனா அந்த 18ஆம் நூற்றாண்டுல எல்லாம் இந்த பரோட்டாவை கோதுமையில தான் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கோதுமை பரோட்டா அப்படிங்கிறது கோதுமையில எல்லாம் பரோட்டா செய்றீங்களா அப்படின்னு புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு காலத்துல ஒரிஜினல் பரோட்டா அப்படிங்கிறது கோதுமை மாவுல தான் செஞ்சிருக்காங்க. கோதுமை மாவுக்கு காலப்போக்குல தட்டுப்பாடு உருவாகுது. போதிய அளவுக்கு கோதுமை விளைச்சல் இல்லாம கோதுமை மாவை உருவாக்க முடியல. அதுலயும் குறிப்பா 2ஆம் உலக போர் காலகட்டத்துல கோதுமை மாவு அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு பொருளாவே மாறி இருக்கு. அந்த சமயத்துல கோதுமையை ரீப்ளேஸ் பண்றதுக்காக மைதா அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அப்படி வந்த அந்த மைதா மாவை அந்த சமயத்துல எதுல இருந்து உருவாக்குனாங்க அப்படின்னா மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த மரவள்ளி கிழங்குல இருந்து தான் மைதா மாவை தயாரிச்சாங்க. அந்த மைதா மாவு ரொம்ப கம்மியான விலைக்கும் கிடைச்சது. ரொம்ப சாஃப்டாவும் இருந்துச்சு. அதுல பரோட்டா செஞ்சப்போ வெள்ளை கலர்ல சாஃப்டாவும் சோயாவும் சூப்பரான ஒரு பரோட்டா கிடைச்சது. அதனால எல்லா பரோட்டாவும் மைதாவில் செய்யக்கூடிய ஒன்னாவே மாறிடுச்சு. அதுக்கு பிறகு கோதுமையில பரோட்டா செய்வதை கிட்டத்தட்ட எல்லாருமே மறந்தே போயிட்டாங்க. ஆனா பரோட்டானா மைதா தான், அதுலதான் செய்ய முடியும் அப்படிங்கிறது எப்ப உருவாச்சுன்னா அது அமெரிக்கா செஞ்ச ஒரு வேலை. 2ஆம் உலக போருக்கு அப்புறமா நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்தியாவுல ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. 1960களை கடந்தும் கூட நம்ம உணவுல தன்னிறைவு அப்படிங்கிறது பெறல. அதனாலதான் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கறதெல்லாம் கூட நடந்துச்சு. இந்த உணவு பற்றாக்குறையில முக்கியமான ஒன்று கோதுமையா இருந்திருக்கு. இந்தியாவுல அரிசிக்கு அப்புறமா அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது கோதுமை தான். குறிப்பா வட இந்திய மாநிலங்கள்ல அதிகமான மாநிலங்கள் கோதுமையை ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய உணவுல கோதுமை அப்படிங்கிறது போதிய அளவுக்கு இல்ல. அப்படிங்கறதால அமெரிக்கா கிட்ட நம்ம உதவி கேட்டோம். அப்போ PL480 அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலமா அமெரிக்கா நமக்கு உதவுறதுக்கு முன் வந்தாங்க. இந்த PL480 ஸ்கீம்ல நிறைய உணவு சார்ந்த தானியங்களை இந்தியாவுக்கு கம்மியான விலையில மானியத்துல அமெரிக்கா தந்தாங்க. ஆனா இந்த PL480 ஸ்கீம்ல டெக்சாஸ் மாநிலத்துல இருந்து விளைஞ்ச கோதுமை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வருது. அப்படி வந்த அந்த கோதுமையில குளூட்டன் அப்படிங்கிற அந்த விஷயம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அதை வச்சு எந்த உணவு செஞ்சாலும் பெருசா சுவையா இல்ல, சுவையா மட்டுமல்ல ரொம்பவே திக்கா இருந்திருக்கு. அதாவது சப்பாத்தி செஞ்சா செங்கல் மாதிரி இருந்திருக்கு, விட்டா அடிச்சா மூஞ்சே உடஞ்சிரும் போல அந்த அளவுக்கு திக்கா இருந்திருக்கு. சப்பாத்திக்கே இந்த நிலைமை அப்படின்னா புரோட்டா செஞ்சா என்ன ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் பன் பரோட்டா எல்லாம் செஞ்சா ஜிம்முக்கு போடுற வெயிட் மாதிரி இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். அதனால இந்த கோதுமையெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா, நமக்கு மைதா தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிகமா மைதாவையே யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவே பரோட்டாவுக்கு ஒரு நிரந்தரமான ரா மெட்டீரியலா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பரோட்டா அப்படிங்கிறது விலை குறைவா கிடைக்கக்கூடிய ஒரு உணவு பொருளா மாறுது. ஏழைகளுக்கு ஏற்ற ஒரு உணவா மாற ஆரம்பிக்குது. ஒரு பரோட்டா சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு பசிக்காம இருக்கக்கூடிய ஒரு உணவா அது இருந்ததால கடுமையா உழைக்கக்கூடிய மக்கள் பரோட்டாவை அதிகமா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கூடவே கோழிக்கறி, பீஃப் கறி மாதிரியான டிஷ்ஷஸ் சேரும்போது சுவையும் ரொம்ப அதிகமாகுது. ஸோ எல்லாரோட ஃபேவரட் உணவா
பரோட்டா மாறுது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லோராலையும் தவிர்க்க முடியாத உணவா நிலைச்சு நிக்குது. இப்படி மக்கள் அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இது இருப்பதனாலேயே என்னவோ பரோட்டாவுக்கு 18% வரி அப்படிங்கறத மத்திய அரசு விதிச்சாங்க. 2000 இது நடந்துச்சு. அந்த சமயத்துல அதுக்கு பெரிய அளவுக்கான எதிர்ப்பும் இருந்துச்சு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ருமாலி ரொட்டி, நான் இந்த மாதிரியான காஸ்ட்லியான பிரெட்டுக்கெல்லாம் வெறும் 5% மட்டும்தான் ஜிஎஸ்டி. அதிகமா மக்கள் எதை விரும்பி சாப்பிட்றாங்களோ, அதுவும் உழைக்கும் மக்கள் அதிகமா சாப்பிடக்கூடிய இந்த உணவுக்கு 18% வரி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மாத்தப்படவே இல்லை. இன்னைக்கும் பரோட்டா வாங்குனீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் பரோட்டா வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா 18% வரி நீங்க கொடுத்துதான் அந்த பரோட்டாவை வாங்குறீங்க. அண்ட் நம்ம சாதாரணமா சாப்பிட்ற பரோட்டாக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்குன்னு யோசிச்சிருக்க கூட மாட்டோம்ல. இதே மாதிரி வேற என்ன டிஷ் பத்தி டீடைலான ஹிஸ்டரி வேணும் அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ஃபுட் பத்தின ஹிஸ்டரி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.